ஓகே. அப்ப அந்த பரம்பரையா அரசியல் பண்றவங்கன்ற மாரி இடையில சொன்னீங்களா? அவங்க தான் ட்ரோல் பண்றதுக்கு இல்ல அவங்களாவும் இருக்கலாம். இப்ப எப்படின்னா பரம்பரையா வந்துட்டு அரசியல் பண்றாங்க அப்படின்னும்போது இப்ப 2 கட்சிகள் தாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 50 60 வருஷமா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே தான். இதை தாண்டி வேற யாருமே வந்ததில்லை. இன்னொரு 5 10 வருஷத்துக்கும் வர முடியாது. அதுதான் யதார்த்தமான உண்மை. இவங்களோட கூட்டணி வச்சா தான் நீங்க ஜெயிக்க முடியும்னு வைங்களேன். அப்ப அப்படின்னும் போது வந்துட்டு இவங்கள 100 பேர் இருப்பாங்கல்ல, இவங்கள வந்துட்டு இவங்களோட இடத்த நிரப்புறதுக்கான வேலையை வந்துட்டு அவங்க செய்வாங்கல்ல. இப்ப விஜய் வராரு ஒரு இடத்துக்கு அப்படின்னா இது இன்னைக்கு இல்ல, எம்ஜிஆர் கலைஞர் காலத்துலேருந்தே இருக்குது. கலைஞர் வந்துட்டு பேச்சாற்றலில் வந்துட்டு நீங்கள் கலைஞர் அடிச்சுக்கவே முடியாது. கலைஞர் வந்துட்டு ஆக சிறந்த பேச்சாளர். ஆனால் அப்பேற்பட்ட கலைஞரே நின்று பேசுறதுக்கும் போது எம்ஜிஆர் வராரு அப்படி மீட்டிங்குன்னா கூட்டம் எம்ஜிஆர் பக்கம் போயிடும். எம்ஜிஆர் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போயிட்டாருன்னா கூட்டம் கலைய ஆரம்பிக்குங்கிற ஒரு நிலை இருக்குல்ல. இது கலைஞருக்கே இதாங்க நிலை. கலைஞரை விட சிறந்த பேச்சாளர்கள் இன்னைக்கு திராவிட கட்சிகள் இருக்கிறாங்களா? கலைஞர் பேச்சுக்கே உட்காராத ஆளுங்க இன்னைக்கு வேற யாராவது பேசினா உட்காந்துருவாங்களா? அப்போ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ அப்படின்னும் போது இன்னைக்கு விஜய் வந்துடுறாருன்னு வைங்களேன், 5 நிமிஷம் ஒரு துண்டிச்சீட்டை பார்த்து பேசினா கூட அது ஹெட்லைன்ஸு. அவருக்கு பேசவே தெரியலங்க, அவர் வந்துட்டு துண்டிச்சீட்டை பார்க்குறாரு அப்படின்னா அவர் தான் எம்ஜிஆர், அவர் சொல்கிறது தான் இங்கே வேத வாக்குன்ற மாதிரி ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்போ வந்துட்டு அந்த மனுஷன் ஏதோ பேசுகிறான்ற மாதிரி ஒரு நிலை இருக்குல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எதிரில் இருக்கும் ஒரு கலக்கமாக தானே இருக்கும். அது எந்த கட்சியாக இருக்கட்டும், அது டிஎம்கே வரட்டும் ஏடிஎம்கே வரட்டும், ஒரு கலக்கம் இருக்கும் இல்லையா? அப்போ அப்படின்னும் போது நம்ம எடுத்த நிலை நிறுத்துக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த வேலையை அவங்க கூட செய்யலாம். இல்லை எத்தனையோ கட்சிகள் வந்துட்டு விஜய்க்கு முன்னாடி வந்த கட்சிகள் இன்னைக்கு அந்த கட்சியினுடைய இடமே தெரியாமல் எத்தனையோ கட்சிகள் இருக்குது. அப்போ அந்த கட்சிக்கெல்லாம் நமக்கு ஒரு வேல்யூ இல்லையேன்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையாகவும் பண்ணலாம்.